ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்து அதை லேயராக மாற்றிட்டு எடிட்டில் போயிட்டு ஃபில் பேக்ரவுண்ட் கலர் Black கொடுத்துக்கோங்க. மார்க்யூ டூல் எடுத்து நடுவில் வச்சு கிரேடியன்ட் ஸ்கை ப்ளூ மாதிரி கொஞ்சம் ஒயிட்டும் ஸ்கை ப்ளூவில் கொஞ்சம் நல்ல ப்ளூவாகவே எடுத்துகிட்டு ஒயிட்டு கொடுத்து அதை ரேடியலாக வச்சுக்கிட்டு நடுவில் வர மாதிரி அந்த ஒயிட்டு நடுவில் வர மாதிரி வச்சு நீங்கள் கிரேடியன்ட் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கஷியன் பிளர் இது ஃபில்டரில் போயிட்டு கஷியன் பிளர் கொடுத்து அதை கொஞ்சம் பிளர் பண்ணிக்கோங்க. பிளர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரேடியல் பிளர் போய் அதை நல்லா ரோல் ஆன மாதிரி ஸ்பின் ஆன மாதிரி ஸ்பின் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ரெண்டரில் போயிட்டு லைட்டிங் எஃபெக்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்பாட்லைட் வர மாதிரி வச்சு அதை நல்லா மேலே டாப்பில் தூக்கி வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்டில் விழுகிற மாதிரி உங்களுக்கு ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் போட்டு ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதை நான் ராப்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து ஆர்ச் மாதிரி மாற்றிட்டேன். அடுத்து பிளெண்ட் அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி அதோட லேயரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி கிரேடியன்ட் ஓவர்லே ஸ்ட்ரோக்கு அப்புறம் அவுட்டர் க்ளோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எஃபெக்டை கொடுத்துக்கலாம். நான் டெக்ஸ்ட்டுக்கும் கிரேடியன்ட் ஓவர்லே தான் பயன்படுத்தியிருக்கேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு திரும்ப அதில் வச்சு ஒரு காப்பி லேயர் எடுத்துக்கோங்க. Ctrl+J கொடுத்து அந்த காப்பி லேயரை எடிட்டில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கலாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்கன்னா ஃப்ளிப் வெர்டிக்கலாக மாற்றி பாருங்கள். அப்படி கரெக்டாக வரலன்னா கிளாக் வைஸ் 90 டிகிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுத்தும் நீங்கள் மாற்றிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்ட்டு வித்து லோகோ எஃபெக்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. இந்த லோகோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மேலே டாப்பில் இருக்க டெக்ஸ்ட் கரெக்டாக இருக்குது. பாட்டம் டெக்ஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கணும். அந்த மாதிரி வைக்கலை. நீங்கள் பண்ணையில் அது கரெக்டாக கீழே இறக்கி வச்சிங்கன்னா ஒரு ஐ லோகோ மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.